தேர்தல் ஆணையம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அந்த அறிவிப்பு அப்படின்னாக்க, ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்கள் மீதான குற்ற விவரங்களை தொலைக்காட்சி விளம்பரங்களிலும் செய்தித்தாள்களிலும் விளம்பரப்படுத்த வேண்டும். தேர்தல் நடக்கும் நாளுக்கு முன்பாக, தேர்தல் வாக்குப்பதிவு நடக்குது இல்லையா, அதிலிருந்து 48 மணி நேரத்திற்கு முன்பாக வாரம் 3 முறை தொலைக்காட்சிகளில் விளம்பரமாகவும் செய்தித்தாள்களில் விளம்பரமாகவுமே பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார், உதாரணத்துக்கு உதயநிதி நிற்கிறாருன்னு வைங்க. உதயநிதி அவர்களின் மீதான குற்ற வழக்கு விவரங்கள், என்னென்ன கேஸ் இருக்குது, அவர் மேலே என்னென்ன பிரச்சனைகள், அதாவது என்னென்ன வழக்கு தொடுத்திருக்கிறாங்க, எதற்கெல்லாம் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க, என்ன குற்ற பின்னணிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வெளிப்படைத்தன்மையோடு மக்கள் அறிந்தும் தெரிந்தும் கொள்ள வகையில் விளம்பரங்கள் பதிவிட வேண்டும். என்னென்ன வழக்கு, வேற ஏதாவது பிரச்சனையா, இல்லை என்னென்ன போராட்ட வழக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேட்பாளர்கள் மீதுமே அவர்களுக்குரிய வழக்கு விவரங்களை சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த ஆணை அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்கள் வேட்பாளரை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஏதோ காசு கொடுக்குறாங்க, ஹாட் பாக்ஸ் கொடுக்குறாங்க, அண்டாங் கொடுக்குறாங்க, குண்டாங் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஓட்டு போட்டு ஏமாந்துடக்கூடாது. உங்களை வழிநடத்தக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் எத்தகையவர், எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் அறிந்து அதன் பின்பு தெளிந்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் நோட்டை பார்த்துட்டு ஓட்டு போடாதீங்கன்றதுக்கான ஒரு சரத்து தான் இந்த விடயம் என்பது.